வணக்கம். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஜோதிடர் ஆகிறதுக்கே ஒரு தகுதி கண்டிப்பாக ஒரு தகுதி இருக்கணுங்க. எல்லா படிப்புக்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ஜோதிடருக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க சொந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல அதிக கிரகம் இருந்தாலும் சரி, அதே மாதிரிக்கே 2ஆம் இடத்துல, அது வாக்கு பலிதத்துக்கு சொல்கிறேன், 2ஆம் இடத்துல கேதுவோ சனியை தொடர்படுத்தாலும் சரி, சரியா? அதே மாதிரிக்கே 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இது மாதிரிக்கே உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா 100% நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம். நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் ஜோதிடத்தை அதாவது அதிநுட்பமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரகங்கள் உங்களுக்கு தொடர்படுத்திச்சு, அதோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல சூரியன் புதனெல்லாம் ஒரு கிரகம் வலுப்பெற்று உட்காந்துருச்சு அப்படின்னா புகழின் உச்சிக்கே நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அந்த தசாபுத்தி வரணும் உங்களுக்கு. அது வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருக்கணும். பட் அந்த தசாபுத்தி வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் அந்த ஜோதிட ரீதியாக நீங்கள் பெரிய ஒரு புகழுக்கு போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தாரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்பட்டாமல் வெளிச்சம் போட்டு உங்களால் சொல்ல முடியும் இந்த கிரகம் இருந்துச்சுன்னா. சரியா? உங்கள் சொந்த ஜாதகத்தில் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயம் உங்களுக்கே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிய வருதுனாவே உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் நிறையா தொடர்படுத்தியிருக்கும். அப்படி இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.